வணக்கம். இன்றைய பதிவு ஒரு நாள் முதல் 48 நாட்கள் வரை கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா என்னென்ன பலன்கள் அப்படின்றத பற்றின பதிவு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 48 நாட்கள் இல்லைங்க, ஒரு மாதம் 48 நாள், அதே மாதிரி 1008 நாள் போனால் கூட என்னென்ன பலன்கள், அதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகளை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவும் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைய பதிவுக்கு போகலாமா? கோயில் அப்படின்றது ஒரு தெய்வீக ஆற்றல், ஆன்மீக அதிர்வலைகள் நிறைந்திருக்கும் ஒரு அபூர்வ சக்தி மிகுந்த ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். அந்த கோயிலுக்கு நம்மள யார் டெய்லி போயிட்டு வந்துட்ருக்குறோம்? ஏதாவது ஒரு நாளுங்கிழமை இல்லை விசேஷ நாள், பிறந்த நாள், திருமண நாள், ஏதாவது முக்கியமாக வீட்டில் ஏதாவது விசேஷம், இல்லை கோயிலில் ஏதாவது விசேஷம், உதாரணத்துக்கு சஷ்டி, கிருத்திகை, இல்லை பௌர்ணமி நாள், இல்லை அமாவாசை, இல்லை வேறு ஏதாவது ஏகாதசி, இந்த மாதிரி நாட்களில் தான் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்ருக்கோம். ஆனால் அந்த பலன்களை அடைய நம்ம தினமும் தொடர்ச்சியாக கோயிலுக்கு போகிறோமா அப்படின்னா கிடையாது. கோயிலுக்கு தொடர்ச்சியாக எத்தனை நாள் போயிட்டு வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவு. 7 நாட்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா தடைப்பட்ட திருமணம் கைகூடும். 9 நாட்கள் தொடர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கர்ம வினைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 11 நாட்கள் தொடர்ந்து போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கடன்கள் படிப்படியாக குறையுங்க. 15 நாட்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நினச்சது அப்படியே நடக்கும். 21 நாட்கள் தொடர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு மாதம், அதாவது 30 நாட்கள், 31 நாட்கள், அந்த மாதிரி ஒரு மாதம் முழுக்க தொடர்ச்சியாக போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரியாமல் செஞ்ச பாவங்கள் கூட விலகிடுங்க. ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து வழிபட்டீங்கன்னா இந்த பிறவி எதற்காக எடுத்திருக்கீங்களோ அதற்கான பலனை முழுவதுமாக அடைய முடியும். அடுத்தது 108 நாட்கள் தொடர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா தேவேந்திர பூஜை செஞ்ச பலன் நமக்கு பூரணமாக கிடைக்கும்னு சொல்லப்படுது. 1008 நாட்கள் தொடர்ந்து பொறுத்தவங்க போக முடிஞ்சிச்சு அப்படின்னா உயர்ந்த யாகமான அஸ்வமேத யாகம் செய்த முழு பலனும் கிடைக்கும். அதோட கூட முக்தியும் கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க. எப்படிங்க 100 நாட்கள் 1000 நாட்கள்னால் என்னால் தொடர்ச்சியாக போக முடியுமா அப்படின்னா அப்படி போக முடியாது தான். இந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். ஆனால் மன உறுதியோட இறைவன் மீது கொண்ட பக்தி மற்றும் நம்பிக்கையை வச்சு கோயிலுக்கு விடாமுயற்சியாக உங்களால் முடிஞ்ச நாளுக்கு நீங்கள் தொடர்ந்து டெய்லி போயிட்டு வாங்க. அதாவது ஒரு சின்ன கோயில், நீங்கள் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி, இறங்கி போயிட்டு வழிபட்டுட்டு ஒரு சுற்றிட்டு விழுந்து கும்பிட்டுட்டு ஒரு நிமிஷம் இல்லை 2 ஒரு 5 நிமிஷம் இதுக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கி போயிட்டு பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து இப்படி கோயிலுக்கு செல்ல முடியல அப்படின்னாலும் எத்தனை நாட்கள் உங்களால் தொடர்ந்து போக முடியுதோ அத்தனை நாட்கள் தொடர்ந்து போயிட்டு வாங்க. தினமும் ஒரே கோயிலுக்கு தான் போகணுன்னும் கிடையாது. எந்த கோயிலுக்கு போக முடியுதோ அந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. இதை வழக்கமாக என்னால் செய்ய முடியுமா, என்னால் விசேஷ நாளில் தாங்க போக முடியும் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயமும் நம்ம பழக்கப்படுத்திக்கிறது தான் இருக்குது. காலையில் எந்திரிச்சு கிளம்பிட்டோ ஆஃபீஸ்க்கு போகும்போதோ இல்லை வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டோ டெய்லி போகிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இறைவன் அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் டெய்லி தாங்க கோயிலுக்கு போகிறேன், ஆனால் எனக்கு எந்த நல்லதும் நடக்கலை, கஷ்டம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு செயலுமே உடனே பலன் தராது. ஒரு விதையை நம்ம பூமியில் நட்டால் கூட அது முளைச்சி வெளியில் வர்றதுக்கு கால நேரம்னு ஒன்று இருக்குது. நாம் செய்யக்கூடிய இறை வழிபாட்டிற்கும் உரிய பலன் எப்போ கிடைக்கணுமோ அது நமக்கு கண்டிப்பாக சேரும். பாவங்கள் குறையும் பொழுது இறைவனோட அருள் புண்ணியத்திற்கான பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் விடாமுயற்சியோட தொடர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கடவுளோட அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.
மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை நாள் இது வரைக்கும் தொடர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.